Hi guys, welcome to our channel once again. DSLR ஒரு நார்மலா ஒரு பேசிக்கா தெரியாதவங்க இல்லை ஒரு பிகினர்ஸ் இப்போதான் நான் டிஎஸ்எல்ஆர் வாங்கிட்டேன் இல்லை வாங்க அப்புறம் எனக்கு டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ண தெரியாது எப்படி டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம டிஎஸ்எல்ஆரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும், இந்த கேமரா என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அன்றைக்கி அன்பாக்சிங்கில் ஒன்று போட்டிருப்பேன், தனியாக ஒரு சில ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பேன் நான். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படிலாம் நம்ம கேமரா எடுக்கலாம், ஒரு நார்மலாக ஒரு பேசிக்காக ஒரு எப்படி எடுக்கலாம், ஆட்டோவில் வச்சு தான். இப்போ சப்போஸ் உங்கள் பிகினர்ஸாக கொஞ்சம் தெரியும் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி ஆட்டோவில் வச்சு தான் எடுப்பீங்க. ஏன்னா மேனுவல் வச்சா கொஞ்சம் நல்லா வராது, உங்களுக்கு எடுக்க தெரியாது. மேனுவலில் நார்மலாக வச்சு எப்படி எடுக்கணும், டீசெண்டாக எப்படி சூப்பராக எடுக்கலாம் ஒரு ஸ்னாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் மூடி எல்லா மோட்லையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். எல்லா மோட்லையும் பார்த்தா டைம் பத்தாது, ஏன்னா மோஸ்ட்லி ஒரு 10 இருக்குது. ஒவ்வொரு மோடுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆகும், ஏன்னா அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது டிஎஸ்எல்ஆரில். நம்ம ஒரு பேசிக்காக நார்மலாக எப்படி ஃபோட்டோ எடுக்குது, சூப்பராக எப்படி ஃபோட்டோ எடுக்குது ஒவ்வொரு மோட்லையும் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டுங்கன்னா இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாட்டிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் தெரியாமல் இப்படி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராப் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கையில் பிடிச்சிருக்க வேணாம், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு 1/2 கிலோ ஒரு இந்த கேமரா 700D இது பார்த்துருப்பீங்க இருக்கோ. இது வேணும் ஒரு 15 மாடல், 15 வித் டச் டிஸ்பிளே இந்த கேமரா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 18 to 50 mm தான் சொல்லி தர போகிறேன். ஏன்னா பிகினர்ஸ் மோஸ்ட்லி காஸ்ட்லியான கேமரா வச்சிருக்க மாட்டீங்க, அப்படி வச்சிருந்தாலும் லென்ஸ் அதிகமாக வச்சிருக்க மாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் எந்த கேமரா வாங்கினாலும் இந்த 18 to கிட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதனால் நான் கிட் லென்ஸ்லேருந்தே போகிறேன். வேறு எதுவும் நம்ம 50 mm லென்ஸு ஜூம் லென்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிட் லென்ஸ்லேருந்தே எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்குது, ஒரு நார்மலாக ஒரு சூப்பராக எப்படி ஃபோட்டோ எடுக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே ஜஸ்ட் இதை ஆஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வீடியோ சரி ஆன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவும் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தலாம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக எடுக்க தெரில, ஆட்டோவில் கூட எடுக்க தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆட்டோலேருந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்கும். இங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு குட்டி ஒன்று மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நமக்கு இப்போ எந்த மோடில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம ஆட்டோவில் எடுக்கணும்னா A+ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிக்கான்லேயும் அப்படி தான், கெனான்லேயும் அப்படி தான். இது கெனானு, நிக்கான்லேயும் அதே மாடல் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஆட்டோவில் வச்சுக்கலாம். ஆட்டோவில் வச்சுட்டா பார்த்தீங்கன்னா உங்கள் லென்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிட் லென்ஸ் எந்த லென்ஸ் ஆகும், ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ், ஸ்டெபிளைசர். எதுக்கு அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்கள் ட்ரைபிள் வச்சு எடுத்துக்கிறதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லைட்டாக தான் கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்டெபிளைசர் தேவைப்படும். இதை நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம ஜஸ்ட்டு ஃபோட்டோ தான் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆட்டோவில் இருக்கிறனால ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே போட்டுக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதுதான் வியூ ஃபைண்டர். நீங்கள் இங்கே வச்சுட்டா இப்படி தான் நம்ம கண்ணில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, எல்லா கேமராலையும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியூ ஃபைண்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்துடும், எல்சிடி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அங்கே ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஜூம் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா பிளருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது, தெரியுதா? ஏன்னா நம்ம வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சுருக்கோம். இப்போ மேலே என்ன இருக்குது, கை மேலே இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் இப்போ எதுவுமே இல்லாதனால தான் அது சுற்றிட்டே இருக்குது, அதாவது ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஜூம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஜூம் பண்ணலாம். ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேவா, இவ்வளோ தான் நம்மளால் ஜூம் பண்ண முடியும். ஓகேவா? அந்த செடியில் தான். இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஷட்டர் பட்டன். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ISO ரேஞ்சில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு வந்து இந்த ஷட்டர் பட்டன் தான் தேவை. ஜஸ்ட் இது இங்கே கை வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது வந்து இப்படி இருக்கணும். இந்த 3 பட்டன் நீங்கள் கையை ஒரு பட்டன் நீங்கள் இப்படி இப்படி வச்சுருக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக அப்போ தான் க்ரிப்பாக இருக்கும். என் கை கொஞ்சம் பெருசாக இருக்கனால எனக்கு இப்படி தான் பிடிப்பேன் நான். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம ஸ்கோப் அதே மாதிரி ஜஸ்ட் இப்படி ஓகேவா போட்டு ஜஸ்ட் இந்த கையை இருக்குது பார்த்தியா, அந்த பட்டனில் ஆஃப் ப்ரெஸ் அமுத்தினீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று தெரியும், ஜஸ்ட் அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துடும். ஸோ இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டைம் எடுத்திருக்கேன், ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வருது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கில் வச்சிங்கன்னா லோ லைட், அதாவது லைட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் வந்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஏன்னா நம்ம ஆட்டோவில் வச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா லைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதே லைட் ஆன் ஆகிக்கும். ஓகேங்களா? அதனால தான். சப்போஸ் மேனில் வச்சு எடுத்தால் நமக்கு தேவைன்னா மட்டும் எடுக்கும். நம்ம ஃப்ளாஷ் லைட் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் தனியாக, இல்லைனா நமக்கு தேவையில்ல. ஸோ ஆட்டோவில் வச்சா இதுதான் ஒரு பிரச்சனை, என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சூஸ் பண்ணிக்கும். நீங்கள் சப்போஸ் இப்போ நான் ஒரு செடி தான் அங்கே இருக்கனால நான் கரெக்டாக எடுத்துட்டேன். சப்போஸ் இப்போ 4-5 செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு எது ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகேவா?
அதனால உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸில் இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சு எடுத்தால் யாராச்சும் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் ஃபேஸ் வந்தீங்கன்னா கரெக்டாக வரும். மீதி ஒருத்தவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது. ஏன்னா கரெக்டாக அதோட ஃபோக்கஸ் பண்ண முடியாது லென்ஸால். அதனால் நம்ம மேனுவல் ஃபோக்கஸில் தான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஆட்டோவில் ஆனால் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு மேனுவல் பற்றி சுத்தமாக தெரியலனா நீங்கள் ஆட்டோவில் வச்சு எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்றுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மந்த் 2 மந்த் ஜஸ்ட்டு பார்த்தீங்களா? அதே ஆட்டோலேயே நல்லா தான் இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் ஆஃப் ப்ரெஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ பார்க்கணுன்னா இங்கே போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பார்த்தீங்களா ஆட்டோவில்? ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் எனக்கு தேவையில்ல, நம்ம வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன மோடு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லைட் இருக்க இடத்துக்கு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் இல்லாமல் ஆட்டோ வச்சு எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது இந்த இடத்துல, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஓரளவு லைட் இருக்குது அதிகமாகவே. ஸோ இந்த இடத்துல வச்சு இப்படி ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் காட்டு, ஷோ டீட்டே அப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் அதே மாதிரி ஸ்கோப் போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ஜூம் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே. ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளர் ஆயிரும் ஆட்டோவில் வச்சுட்டு இருக்கிறனால. நம்ம இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ், ஆல்ரெடி இட் ஃபோக்கஸ். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வரல. ஓகேவா? சரி, எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஆட்டோலேயே நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. நம்ம மேனுவல் எடுத்தால் இதோட சூப்பராக எடுக்கலாம், பேக்ரவுண்ட்லாம் பிளர் வச்சு. ஓகேவா? இருந்தாலும் ஆட்டோவில் வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோவில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோவில் அப்படி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோவை வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பட்டன், இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு. இந்த கீஸ் மஸ்ட்டு சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டெலிட் பண்ண கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி இது என்னது டச் ஆனாலும் பிரச்சனை இல்லை, இப்படி டெலிட் பண்ணிக்கலாம். டச் இல்லைன்னா ரிமூவ் பண்ணி செட்டு கொடுத்தீங்கன்னா டெலிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கேன்சல். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் அதெல்லாம் இருக்குல்ல. நம்ம இப்போ ஆட்டோவில் இருக்கனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாற்ற முடியாது. நம்ம மேனுவலில் மாற்றினா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒயிட் பேலன்ஸு, ஆட்டோ ஃபோக்கஸு, இல்லை பிரைட்னஸ்ஸு, நமக்கு ஏன் வேணும்னா இதிலே பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக ஆட்டோவை பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஆட்டோ வந்து இப்போ எதுனா மேனுவல் ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஏன்னா ஆட்டோ மேனுவல் தான் இருக்கிறதுலே முக்கியமானது. மற்ற மூடில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவை ஆக்சுவலி நிறைய பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேனுவல் ஃபோக்கஸில் வச்சாச்சு. முன்னாடி லென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸ் மாற்றிச்சு. இப்போ மேனுவல் ஃபோக்கஸில் வச்சு எப்படி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியல, கருப்பாக வருது அப்படின்னா இப்போ ஒரு சாம்பிள் ஒன்று நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று வச்சுருக்கேன். இல்லை வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷோ இயர், முன்னாடி நிறைய பார்த்தீங்கன்னா செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செடிக்கு பின்னாடி வச்சுருக்கேன் நான். இப்போ எப்படி இதை நான் பிளர் பண்ணி இதை மட்டும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன், அடுத்து இல்லை இதை ஃபோக்கஸ் இதை மட்டும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன், பின்னாடி இதை எப்படி பிளர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு இல்லை கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று தெரியும். அந்த கியூ ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு, அப்பேச்சர் வேல்யூ, இது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ரேஞ்சு. ஐஎஸ்ஓ ரேஞ்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளே வரும். எதுக்கு லைட்டு உள்ளே வரும்னா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ லோ லைட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோ லைட்டில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 800 வச்சுருக்கேன். கொஞ்சம் வெளிச்சமாக ஈவினிங் டைமில் ஒரு 2-3 மணி அது மாதிரி எடுத்திங்கன்னா ஐஎஸ்ஓ வேல்யூ ஒரு 100-200 வச்சுக்கோங்க. இல்லை நைட்டு ஒரு 7 மணி அது மாதிரி எடுத்திங்கன்னா ஐஎஸ்ஓ ரேஞ்சு இன்னும் ஒரு 1500-2000 அது மாதிரி வச்சுக்கோங்க. லைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து அப்பேச்சர் வேணும்னா உங்களுக்கு பிளர்னஸ் எந்த அளவுக்கு பிளர்னஸ் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இது 18-50 mmனால அவ்வளோவா நமக்கு பிளர் கிடைக்காது. இருந்தாலும் ஓரளவு நல்லா டீசெண்டாக கிடைக்கும். நம்ம 18-35 இருக்கா, 18-55 இருக்கும்போது நம்ம 18 வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 சம்திங் 3.5 சம்திங் வரும். நம்ம அதே 55 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் f5.6 இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ. 3 to 5 6 இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ அப்பேச்சர் வேல்யூ. இது மேலே மாற்ற முடியாது. சப்போஸ் நம்ம ஒரு 50 லென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதோட கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ எஃப் 3.5 வைக்கிறோம்னா அதோட கம்மியாக 1.5 அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்பேச்சர் வேல்யூ இப்போதைக்கு நம்ம கிட் லென்ஸில் எவ்வளோ நம்மளால் வைக்க முடியுமோ அதை மட்டும் பார்க்கலாம். அடுத்து மேலே இது பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு. நம்ம ஷட்டர் ஸ்பீடு எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீட் எடுக்கிறோம் ஃபோட்டோ, எந்த அளவுக்கு நமக்கு ஸ்பீடாக வேணும் ஃபோட்டோ, இல்லை எந்த அளவுக்கு ஸ்லோவாக வேணும் நமக்கு ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 1/250 வைக்கிறேன். ஃபாஸ்ட்டு ஸ்லோ அது மாதிரி வைக்கணும். இது எதுக்கு அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறீங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸ் வரும்போது நீங்கள் ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்லாம் ஊற்றுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும், ஷேக் ஆன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பிளர் அது மாதிரி இருக்கும்.
அப்போ நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் லோவில் வச்சிருக்கும்போது ஒரு 30 செகண்ட்ஸில் வச்சு ஹோல்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படி 30 செகண்ட் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடும். ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம 30 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த ஃபோட்டோ வந்து வரும்போது அப்படியே கரெக்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ஃபோட்டோ வியூ ஃபைண்டரில் பார்க்க முடியாது உங்களால், அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 800 வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள், அந்த கார்டு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சுத்தமாக தெரியல, ரொம்ப கருப்பு தெரியுது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஐஎஸ்ஓ ரேஞ்ச் மாற்ற பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎஸ்ஓ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அப்படி வந்துடும். அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம மாற்ற இங்கே பேக்ரவுண்டில் மாறும். ஸோ 12,800 வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஆட்டோவில் வச்சா இப்படி இருக்குது, ஒவ்வொன்றா நீங்களே செக் பண்ணுவோம். 100 வச்சா பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை உங்களுக்கு. 200 வச்சா லைட்டாக, ஏன்னா இப்போ லென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகும். அப்போ தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண லைட் அதிகமாக வரும். இப்போ சுத்தமாக நம்ம ரொம்ப இருட்டான இடத்துல இருக்கனால பார்த்தீங்கன்னா 12,800 மேக்ஸிமம் இதுதான் நம்மளுக்கு. அதில் வச்சு எடுக்கிறோம். ஓகேவா? அடுத்து வேறு என்ன இப்போ மாற்றலாம் அப்படின்னா ஷட்டர் அப்பச்சர் வேல்யூ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கல்லே நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3.5 தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கல்லே லோ, அதுக்கு மேலே வைக்க முடியாது நமக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஓகே. மேக்ஸிமம் நான் இதில் வச்சு தான் எடுப்பேன் ஈவினிங் டைம் அப்படின்னு இருக்கும்போது, ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக அப்போ தான் தெரியும். ஓகேவா? தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஃபோக்கஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ ஓகே. நெக்ஸ்ட்டு ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 160 இருக்குது. ஸோ 125 நார்மலாக நீங்கள் எடுக்கும்போது 125 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 125 வச்சுட்டு பேக்குனா 125 அப்பச்சர் 6.3 வச்சுருக்கேன். ஐஎஸ்ஓ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் லைட்டு கம்மியாக இருக்கனால 12,800 வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்க போகிறோம். இப்போ ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் ஜூம் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் வச்சிருக்கனால அதுவே வந்து ஃபோக்கஸ் ஆகாது, நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணோம் முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க, தெரியுது? ஓகேவா? இதை வந்து நம்மளே யூஸ் பண்ணி எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. ஷோ டிசைன் அபிஷேக் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்குது. இல்லை நம்ம ஒரு செடியை கூட ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம், மற்ற செடியில் பிளர் பண்ண வச்சு. அதுதான் மேனுவல் ஃபோக்கஸ். நமக்கு எப்படிலாம் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்மளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செடி இருக்குது, இதை விட்டுட்டு இப்போ பின்னாடி இருக்க அந்த இதை மட்டும் இப்போ ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சுன்னா லென்ஸுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை தான் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சு எடுத்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த செடி மட்டும்தான் வரும், மற்ற பின்னாடி இருக்கிறது பிளரில் வந்துடும். இப்போ மேனுவல் ஃபோக்கஸ் வச்சு எடுத்தால் நமக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம், அதெல்லாம் பிளர் பண்ணிடும். ஓகேவா? அதுதான் இப்போ மேனுவல் ஃபோக்கஸ். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி மேனுவல் ஃபோக்கஸை வச்சு எடுக்க கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸில் வச்சிடலாம், வியூ ஃபைண்டர் வச்சு. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் இந்த லென்ஸை பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, நவ் இட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பிளரில் இருக்குது. இட்ஸ் லுக் லைக் பிளர் ஆல் திங்ஸ். ஸோ நவ் ரொட்டேட் லெஃப்ட் சைட். ஸோ நோ ஷி அபிஷேக் இஸ் லிட்டில் வெயிட். ஓகே, லிட்டில் பிட். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா இங்கே இருட்டாக இருந்தாலும் கரெக்டாக எனக்கே தெரியல, உங்களுக்கு மொபைலில் தெரியுமா தெரியல. நான் இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போ அபிஷேக் பார்த்தீங்கன்னா தெரியுது. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் ஒன்று எடுத்துருவோம். ஓகே, அபிஷேக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளர் பண்ணியாச்சு. நம்ம அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் போடுறேன் ஸ்க்ரீனில். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அபிஷேக் வந்து பிளர் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிட்டு இந்த ஃப்ளவர்ஸை மட்டும் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்கோப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஜூம் இன் பண்ணுறது. அதை ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுமே நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தாவே தெரியும். ஸோ பின்னாடி இது பார்த்தீங்கன்னா இப்போ பிளர் ஆகிட்டுக்கும். ஓகேவா? ஸோ பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளரில் இருக்குது, பார்த்தா தெரியும். முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். அடுத்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அபிஷேக் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், முன்னாடி இருக்க மற்ற திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு எப்படி நம்ம பின்னாடி பிளாக் மோஸ்ட்லி நம்ம டிஎஸ்எல்ஆர் எதுக்கு பண்ணால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளர் ஆகணும் அப்படின்னு தான் நினச்சிருப்போம். அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து நார்மலாக வச்சுருக்கோம்.
ஸோ மார்னிங் டைம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அப்பேச்சர் வேல்யூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா மாறும். ஏன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லியிருந்தா வீடியோ ரொம்ப அதிகமாக போகும். அதனால் நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக அடுத்து வேறு என்ன மோடில் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடுன்னு இருக்கும். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடு எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் போர்ட்ரேட் மோடு. ஜஸ்ட் நீங்கள் இங்கே இருக்கு பார்த்தீங்களா வீடியோ, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி விட்டு நீங்கள் போர்ட்ரேட்டில் எந்த மோடில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸில் எடுத்திங்கன்னா நீங்கள் வீடியோ ட்ரைபேடில் வச்சு எடுக்கும்போது ஒரே இடத்துல ரெண்டு பேசிங்கன்னா ஒன்றும் ஆகாது. இதே வேறு வேறு இடத்துல ரெண்டு பேசிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஆட்டோ ஃபோக்கஸில் நீங்கள் லைட்டாக மூவ் ஆனால் கூட அது வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சு எடுத்துடாதீங்க, மேனுவல் ஃபோக்கஸ் இதுலேயும் மேனுவல் ஃபோக்கஸில் வச்சு எடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ போர்ட்ரேட் மோடில் வச்சு எப்படி எடுக்கிறது, போர்ட்ரேட் மோட்லும் அது பிளருக்கு தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த Canon அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ இந்த கீஸ் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கேன், நான் வேறு எதுவும் கொண்டு வரல, இது ஒன்று தான் இருக்குது. இதை மட்டும் வச்சு இப்போ ஃபோட்டோ எடுப்போம். ஓகேவா? ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குட்டியாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் இந்த கியூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வச்சிருப்போம். ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னா ஃபேஸுக்கு அப்படி வச்சிருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த Canon இது வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா இது அது ஃபேஸை தான் எதிர்பார்க்கும். நம்ம லென்ஸ் ஃபேஸ் தான் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபேஸை தான் அது தேடும், ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து என்னென்னா நம்மளே கையில் மேனுவலாக நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ மாற்ற போகிறோம். அது எப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஆட்டோ ஃபோக்கஸ்னு, இது யூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் மல்டி ஏஎஃப் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் தான். நிறைய நீங்கள் சப்ஜெக்ட் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இப்போ எப்படின்னா ஃபோக்கஸ் யூஸிங் செலக்டட் எஃப்னா இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து எந்த இடத்த வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சூஸ் பண்ண போகிறோம். இப்போ போர்ட்ரேட் மோடு பார்த்தீங்கன்னா ஒரு 16 நிமிஷம், சாரி 16 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் போயிடுச்சு. ஆல்ரெடி இந்த வீடியோ 16 நிமிஷம் இருந்துச்சு இல்லையா, ஒரு 30 மினிட்ஸ் வருது வீடியோ எடிட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடு பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டேன், பதிலே கட் பண்ணிட்டேன். அது வந்து அடுத்த வீடியோவில் போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மோடு ஏதாச்சும் டவுட்னா அதை கொடுங்க, அதோட சேர்த்து போர்ட்ரேட் மோடு கூட சேர்த்து அட்டாச் பண்ணி அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மோடு டவுட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோ போடலாம். ஓகேவா? டாடா, பை பை.